ஒன்று இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீத். இதுதான் தீனுடைய அடிப்படை. இஸ்லாம் நமக்கு தெரியும் 5 கடமைகள். ஈமான் நமக்கு தெரியும் அல்லாஹ் மலக்குமார்கள் வேதங்கள் ஈமான். இஹ்சான் ஒன்று இருக்குது. இஹ்சான்ல 2 பகுதி. அதற்கு ஒன்றுக்கு பெயர் முராகபா, இன்னொன்றுக்கு பெயர் முஷாஹதா. முராகபா, முஷாஹதா, இஹ்சான்ங்கிற 2 பகுதி. இதை கத்துக் கொடுக்கத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அது எப்படி கத்துக் கொடுக்கணும்? இஹ்சானை எப்படி கத்துக்கணும்? இஹ்சான் தான் தஸவ்வுஃப், இஹ்சான் தான் தரீகா. தரீகாவுடைய ஷேഖ்மார்கள் இஹ்சானை தான் கத்துக் கொடுக்கறாங்க. நீங்க அந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. ஃபஅஸ்னத ருக்பத்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முட்டோடு சேர்த்து வச்சு உட்கார்ந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இஹ்சானை கத்துக்கறணும்னா ஷேഖ்மார்களுடைய சுஹபத்தில் அப்படி ஒட்டி உட்கார்ந்துதான் கத்துக்கணும். அப்படிதான் கத்துக்க முடியும். இஹ்சான் கத்துக்கிட்டோம்னா, முராகபா முஷாஹதா கிடைச்சிடுச்சுன்னா அடுத்த நிலைதான் தௌஹீத், தக்வா. 4வது நிலை தான் என்னது? தக்வா. தக்வா ஷரீஅத்துல தக்வா இருக்குது, ஹகீகத்துல தக்வா இருக்குது. மாரிஃபத்துல ஷரீஅத்து, தரீகத்து, ஹகீகத் ஒவ்வொன்றிலும் தக்வா இருக்குது. 4 வகையான தக்வா இருக்கு. சும்மா சொல்லல. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது. லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஇமு இதா மத்தகவ். முதல் தக்வா. வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சும்ம தகவ். வ ஆமனு வ அமிலு ஸாலிஹ சும்ம தகவ் வ அஹ்ஸனு. அல்லாஹ் அடுத்த தக்வா 3 தக்வா அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க கேட்டுட்டு விளங்குறதுக்காக சொல்லல, இந்த இல்முடைய பொக்கிஷத்தை ஷேഖ்மார்கள்ட்ட படிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இங்கே நான் பேச இருக்கிற இறையச்சம், அல்லாஹ்வுடைய இறையச்சம், எது நமக்கு பொருத்தமாக இருக்குமோ, எது நமக்கு விளங்க முடியுமோ என்பதற்கு நான் விளங்க வைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பெருமக்களே, வாழ்க்கையில தக்வானா என்ன, இறையச்சம்னா என்ன, அந்த ஆரிஃபின்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தக்வா என்ன? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ்ட்ட நாம வாங்க வேண்டிய முக்கியமான பட்டமே முத்தகீன். தக்வா. நான் இறையச்சம் உள்ளவன், அல்லாஹ்வை பயப்படுறவன் அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும். ரப்புக்கு தக்வாவுடைய அங்கீகாரம் வாங்கணும். நம்ம ஆலிமா இருக்கலாம், ஹாஃபிலா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், முத்தகியானா? முத்தகியா தக்வா உள்ளவன் அல்லாஹ் சொல்லணும், ரப்பு சொல்லணும். அல்லாஹ் அப்படி யாருக்கு சொன்னா? அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறான் சஹாபிகள்ட்ட. யாரு சொன்னா தெரியுமா? வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். 2 பேர் தக்வாதாரிகள் அல்லாஹ் சொன்னான். ஒண்ணே உண்மையை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் முத்தகீன் அல்லாஹ். 2வது அதை உண்மைப்படுத்திய சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு முத்தகீன் அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் அந்த பேரை கொடுத்துட்டான், தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவர். அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய தக்வா, இறையச்சம். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களை விட பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வெளியில செஞ்ச அமல்களோ, அதுவோ இதுவோ, தர்மமோ இதல்ல, அவருடைய கல்புல இருக்கிற இறையச்சம் அப்படின்னாங்க. அல்லாஹ் அப்படி பயப்படுவார். சித்தீக் ரலியல்லாஹுடைய தக்வா சாதாரணமானது கிடையாது. ஒரு நாள் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தொழுகையை மிஸ் பண்ணதில்லை, ஜமாத்தை மிஸ் பண்ணதில்லை, தக்பீர் தஹ்ரீமா மிஸ் பண்ணதில்லை. ஒரே ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தக்வாவை பாருங்க, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. வேகமா வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போயிட்டாங்க தொழுகையில. எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி தடுத்துட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வந்துட்டு இருக்கிறாங்க, சித்தீக் ரலியல்லாஹு வராங்க. எப்பவுமே எழுந்திருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்ல மாட்டாங்க.
எல்லாத்திலையும் சொல்ற மாதிரி அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ருக்குல எழுந்திருக்கும் போது அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பதறி போய் இன்னைக்கு நமக்கு மிஸ் ஆயிடும் போல தெரியல. உங்களுக்கும் எனக்கும் அது சாதாரண விஷயமா தெரியல. நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பதறி போய் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கிறத பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு ஜமாத் மிஸ் ஆகாம தக்பீர் தாரியமா மிஸ் ஆகாம அல்லாஹ் காப்பாத்திட்டான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. வந்து தக்பீர் கட்டின உடனே எப்பவுமே அல்லாஹு அக்பர் சொல்லி எழுந்திருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அப்பதான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னாங்க. அல்லாஹுவை ஒருவர் புகழ்ந்தார், அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவுக்கு எத்தனை பேருக்கு பொருள் தெரியுங்கிறது தெரியல. எதை அடிப்படையாக வச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் இந்த உம்மத்துக்கு கிடைச்சிச்சுங்கிறது தெரியாது. தக்வா தாங்க, இறையச்சம் தான் வாழ்க்கையில. இந்த தக்வா தான் அல்லாஹ் ஒரு தக்வாவுல ஒரு விஷயத்தை கபூல் செஞ்சுட்டான் வைங்க, முழு உம்மத்துக்கும் அதை சொன்னதாக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பயத்தின் காரணமாக, ரப்பு மேல உள்ள பயத்தின் காரணமாக நம்மகிட்ட ஒரு செயல் வருதுன்னு வைங்க, இந்த செயலை அல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை அல்லாஹ் சொன்னா வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அதை பூரா முழு உம்மத்துக்கு நான் விட்டு வச்சிட்டேன் அல்லாஹ் தஆலா. என்ன காரணம்? ஒரு சின்ன அல்லாஹ்வுடைய பயத்துல பக்தியில நம்மகிட்ட உள்ள ஒரு அமல் ரப்புக்கு பிடிச்சு போகும், ரப்புக்கு பிடிச்சு போகும். அப்படி என்ன அமல் நானும் நீங்களும் வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க பாரு, நானும் நீங்கள் என்ன அமல் வச்சிருக்கிறோம் என் ரப்புக்கு பிடிச்சமான அமலாக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு எப்பொழுதுமே பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து திரும்பி ஷஹாதத்து கையை நீட்டி தான் சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹுவை பார்த்து ஷஹாதத்துனாலே சாட்சி சொல்றது, அப்படித்தானே? ஷஹாதத்துனா என்னது? சாட்சி. அந்த சாட்சி நேரடியா ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டே சொல்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அதனால தான் பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு, ஜியாரத்துக்கு போறவங்களுக்கு நாங்க பெரும்பாலும் சொல்லி விடுறது, வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தர்பார்ல போய் ரவுலால போய் நிற்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்றதுக்கு முன்னால முதல்ல ஒரு ஷஹாதத்து கலிமாவை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வச்சு சொல்லுங்க. நீங்க என்ன உலகத்துல எத்தனையோ தடவை எங்கெங்கெல்லாம் வச்சு நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அங்க போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நீங்க சொன்னீங்கன்னா உங்க கலிமாவுக்கு நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி. நபியே நம்ம என்ன வாக்குறோம்? சாட்சியாக்குறோம். அங்க போய் நின்றுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஷஹாதத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சாட்சி சொல்லணும். நம்ம கலிமாவுக்கு ரசூலுல்லாஹ் சாட்சி ஆக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நபியினுடைய ரிசாலத்துக்கு நம்ம சாட்சி ஆகணும். அன்னக பல்லகத ரிசாலா வ அத்தைதல் அமானா வ நஸஹதல் உம்மா. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தந்த ரிசாலத்தை நீங்க எத்தி வச்சிட்டீங்க, அமானிதத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க, இந்த உம்மத்துக்கு நீங்க நன்மை செஞ்சிட்டீங்க. இந்த வார்த்தையை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படி பிடிக்குமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானார். இதைத்தான் அங்க வச்சு கேட்டாங்க, ஹஜ்ஜில வச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில வச்சு என்ன கேட்கிறாங்க? ஹஜ்ஜி முடிச்சிட்டு அரஃபால வச்சு 1.25 லட்சம் சஹாபிகள்ட்ட என்ன கேட்டாங்க? அல் பல்லகத்து ரிசாலா, நான் இந்த ரிசாலத்தை எத்தி வச்சுட்டேனா, தப்லீக் செஞ்சுட்டேனா, வஅத்தைத்துல் அமானா, அமானத்தை நான் கொடுத்துட்டேனா கேட்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசால 37,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசால 37,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜமாத்தெல்லாம் நடக்கல, தனித்தனியா தான் தொழுதாங்க. என்ன ஓதுனாங்க தெரியுமா? சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசால ஓதுனதே இதுதான் ஓதுனாங்க. நபியே நீங்க எத்தி வச்சுட்டீங்க, இந்த ஷஹாதத்து தான். நபியை பார்த்து நபியினுடைய சபையில பாக்கியம் கிடைச்சா ஹஜ்ஜில உம்ராவுக்கு போகும்போது அந்த ஜியாரத்தினுடைய பயணத்துல தெய்வம் அந்த இடத்துல நின்று நீங்க அதிகமா ஷஹாதத் பிலால் ரலியல்லாஹுவுக்கு பெரிய பாக்கியம். எப்ப பார்த்தாலும் ஷஹாதத் கலிமா சொல்லும் போது அப்படியே ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பிடுவாங்க.
காபா வெற்றி பெற்று பிலால் ரலியல்லாஹு காபாவுக்கு மேல கூப்பிட்டு வாங்க பாங்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. காபாவுக்கு மேல ஏறி பாங்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பாங்கு சொல்லிருக்கிறீங்க, காபாவுக்கு மேல உங்க பாங்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தும் போது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தினுடைய எந்த மூலையில என்ன கொண்டு வந்து நிறுத்தி பாங்கு சொல் பிலால் என்று நீங்கள் சொன்னால் என் உடல் அப்படியே காபா இருக்கிற திசையின் பக்கம் திரும்பிடும். காபாவுக்கு மேலேயே நிறுத்தி பாங்கு சொல்லுன்னு சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், இப்ப என் காபா எதுன்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ உங்க காபா நான் தான், என்ன பார்த்து பாங்கு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கல ஷஹாதத்தில் அப்படியே திரும்பி அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகை பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரும்பி பார்க்கறாங்க. இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம் எப்பவுமே பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் போது ஒவ்வொரு வக்துக்கும் எப்பெல்லாம் பாங்கு சொல்றாங்களோ பாங்கு சொல்லும் போது மஸ்ஜிதில் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்து, எப்பவுமே சுன்னத்து. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பார்த்துட்டு தான் பாங்கு சொல்லுவேன். அன்றைக்கு ஃபஜ்ர் பாங்குல நான் திருப்பி பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பாங்க முடிச்சிட்டு போய் மெதுவா போய் ரசூலுடைய வீட்டினுடைய பக்கத்துல போய் பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தஹஜ்ஜுக்கு பின்னால கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற பழக்கம் உண்டு, லேசா படுப்பாங்க, அது ஒரு சுன்னத். அது அன்றைக்கு அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூங்கிட்டாங்க பாங்க சொல்ல வரைக்கும். நான் அஸ்ஸலாத்து ஜாமிஆ அப்படின்னு சொன்னேன். அடுத்து சொன்ன அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொன்னேன். வாசல் கிட்ட அஸ்ஸலாத்து கைரும், தூக்கத்தை விட தொழுகை மேலானது சிறந்தது நம்ம சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் ஃபஜ்ர் பாங்கில் அது கிடையாது. அது வரைக்கும் ஃபஜ்ர் பாங்கில் எது கிடையாது? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு இபாதத்தும் தக்வாவுடைய பின்னணியில வருது. தக்வாவோடு இறையச்சத்தோடு நம்ம வாழ்க்கையில ஒரு அமல் வந்தா அதை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுன்னத்தாக்கி தந்துருவான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொன்ன உடனே ஆகா ஃபஜ்ர் டைம் ஆயிட்டா, எழுந்திருச்சு போய் பிலால் ரலியல்லாஹு, பிலால் ஃபஜ்ர் பாங்குல இதையும் சேர்த்துருங்கன்னுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ருடைய பாங்குல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சேர்த்துருங்க. அதிலிருந்து சேர்க்கப்பட்டதுதான் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய தொழுகையின் தக்வாவிற்கு ஒரு சாட்சி அது. அஸ்ஸலாத் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா. இறையச்சம், ஹுமுல் முத்தகூன், அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிற தக்வாதாரி. வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, சித்தீக்கும் சாதிக்கும், சாதிக்கும் சித்தீக்கும் தக்வாதாரிகள். அல்லாஹ் சொல்றான், இறையச்சம் உள்ளவர்கள். அல்லாஹ்வை பயந்துட்டாங்கன்னா அவங்க நாவுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அது அல்லாஹ் பொறுப்புதாரி. வாழ்நாள்ல அல்லாஹ் சித்திகளை சொல்றான். ஒரு அம்மா தன் மகனை அழைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட யா ரசூலல்லாஹ், என் பிள்ளை வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறாரு, துஆ செஞ்சு அனுப்பி வைங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் வியாபாரிகளுக்கு செய்யற துஆ பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃப்கத்தி யமீனிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்க வியாபார திறமையில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படிம்பாங்க. இந்த ஒரு துஆ உண்டு. அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட என் பிள்ளை துஆ செஞ்சு வியாபாரத்துக்கு அனுப்பி வைங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிமான்னு சொல்லிட்டு துஆ செஞ்சு அனுப்பிட்டு அந்த அம்மா மட்டும் கூப்பிட்டாங்க. அவர் போயிட்டாரு, அந்த அம்மா கூட்டு போயிட்டாங்க. அவர் வெளியூருக்கு போனதற்கு பின்னால ஒரு நாள் அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரும்ப சந்திக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா உங்க மகனுடைய ரிஸ்க் முடிஞ்சு போச்சு, திரும்ப வரமாட்டாரு அப்படின்ட்டாங்க. உங்க மகனுடைய ரிஸ்க் முடிஞ்சிருச்சு, திரும்ப வரமாட்டாங்க.
அந்த அம்மா அழுகுது மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அன்னைக்கெல்லாம் போனா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வரும். அந்த அம்மா அப்படி அழுதுட்டே பள்ளிவாசல்ல இருந்து வெளியே வருது. எதிரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. ஏமா அழுகிறீங்க? இல்ல என் மகன் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிட்டு, சம்பாதிக்கதான் போயிருக்க, நல்லபடியா வருவார் போங்கம்மான்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்திச்சது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னது எதுவுமே சித்திக் ரலியல்லாஹுவுக்கு தெரியாது, எதுவுமே தெரியும். நல்லபடியா வரும் போமா. அந்த அம்மா மனசுல வச்சுச்சு, இவங்களுக்கு என்ன தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த அம்மா போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு மகன் திரும்ப வந்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு மகன் திரும்ப வந்த சந்தோஷத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லு என்னாச்சு? நான் சொன்னது போல ஆரம்பத்தில் நான் சொன்ன எல்லா மஜ்லிஸ்கள்லையும் எல்லா செய்திகளையும் நாங்கள் பேசுறதில்லை. சபை பாத்திரம் எதற்கு தகுதியானதோ அதுல தான் என்ன செய்ய முடியும். வந்த உடனே மகனை அழைச்சிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரியுமா நீங்க சொன்னீங்க இப்படி, கொஞ்ச நாளைக்கு முன்னால மகன் திரும்ப வரமாட்டார், ரிஸ்க் முடிஞ்சிருச்சுன்னீங்க. ஆனா சித்திக் ரலியல்லாஹு போய் சொன்னா அவர் வந்துருவாருன்னாரு. ஆனா என் பிள்ளை திரும்ப வந்துட்டாரு. யா ரசூலல்லாஹ், நான் எதிர்பார்க்கிறேன்ட்டாங்க, நான் அல்லாஹ்வுடைய வஹி எதிர்பார்க்கிறேன்ட்டாங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க சொல்லும் பொய்யாகல, சித்திக் ரலியல்லாஹுடைய சொல்லும் பொய்யாகல. வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பி, உண்மையை கொண்டு வந்த சாதிக்குல் அமீன் நீங்களும் உண்மையாளர், அதை உண்மைப்படுத்திய சித்திக்கும் உண்மையாளர். 2 பேருடைய சொல்லு பொய்யாச்சுன்னா குர்ஆன் பொய்யாயிடும். அதனால அவரை மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் திரும்ப ஹயாத்தாக்கி அனுப்பியிருக்கிறான். அவரை மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்நாளில் பொய்யே சொல்லாத அந்த நாவிலிருந்து ஒரு வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. அல்லாஹ் முத்தகீன்களுடைய உச்சம்ங்க, தக்வாதாரிகளுடைய உச்சம் அது. இறை பக்தியும் இறையச்சமும் உச்சத்தில் நம்ம யாருக்கு படிக்கணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு படிக்கணும், சித்திக் ரலியல்லாஹு படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சித்திகே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லுவார், உங்க உம்மத்தை விசாரணைக்கு கூட்டுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். உங்க உம்மத்தை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு அல்லாஹ் என்கிட்ட சொல்லுவான். நான் என் உம்மத்தை கூப்பிடுறதுக்கு முன்னால முதல்ல உங்க கையை தான் வந்து பிடிச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவேன். என் சித்திகிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு, யா அல்லாஹ் நீ வேணா இவர்கிட்ட எல்லா கேள்வியும் கேளு, நான் உங்களை கொண்டு வந்து முன்னால நிறுத்தும் போது நீங்க அப்படியே சஜிதால விழுந்துருவீங்க, சஜிதால இருந்து நீங்க எழுந்திருக்க மாட்டீங்க. ஆனா அல்லாஹ் சொல்லுவான், எழுந்திருங்கள், உங்களிடத்துல நான் என்ன கேள்வி கேட்டுவிட முடியும்னு அல்லாஹ் சொல்லுவான். என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவில் அவர்களுக்கு எல்லோருக்கும் செய்த உபகாரத்துக்கு பதில் செஞ்சிட்டாங்க. உங்க உபகாரத்துக்கு பதில் செய்ய முடியாம எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு உபகாரம் செய்ய போறேன், நீங்க கேள்வி கணக்கே இல்லாம 70,000 பேர்கள் நீங்க கூட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானா. வாழ்க்கையில ஹிசாப் இல்லாம கேள்வி கணக்கே இல்லாம கூட்டம் செல்லுகிற ஒரு மிகச்சிறந்த கூட்டம் அந்த கூட்டம் தான். அது முத்தகீன்களின் உச்சமான தலைவரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில போகிற அந்த கூட்டம். வாழ்க்கையில் தக்வாங்கிறது அதுதானது, இறை எச்சம்ங்கிறது அதுதானது. யாருக்கு இறை எச்சம் இருக்கும்? யாருக்கு இறை எச்சம் இருக்கும்? தக்வா எங்கிருந்து பிறக்கும்? தக்வா பிறக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஷேக்கிட்ட கேட்டாங்க, ஷேகுமார்கள் தான் தக்வாவுக்கு அழகான இதை சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப தக்வாதாரியா வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை எப்படி நான் கடைபிடிக்கிறேன்னு கேட்டாங்க. சின்ன விஷயத்த சொன்னாங்க, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றது செய்யறியா அல்லாஹ்வுடைய தக்வா கிடைச்சிடும். என்னன்னு கேட்டாங்க, எப்ப ஒலு முறிஞ்சாலும் நீ உடனே ஒலு செஞ்சிரு, தாயிமுல் ஒலு ஆயிரு. இதுக்கும் தக்வாவுக்கு என்ன சம்பந்தம் கேட்டாங்க. அவருக்கு ஒலு முறியறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் ஒலு செஞ்சிட்டாருன்னா அல்லாஹ்வுக்கு அவருக்கும் கனெக்ஷன் ஆயிடும்ட்டாங்க. சின்ன அமலும் நம்ம நினைக்கிறோங்க, சின்ன அமலும் நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க முன்னிலையில பொது இடத்துல இப்படியே அவங்களுக்காக இவங்களுக்காக அமல் செஞ்சு பழக்கப்பட்ட நாம ரப்புக்காக என்ன செய்யறோம்?
அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுகள் என்ன செஞ்சிருக்கிறோம்? அதைத்தான் கேட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய மனைவி சுபைதா அம்மா, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க மனைவி சுபைதா அம்மா, கணவன் மனைவி. அந்த காலகட்டத்தில் அரசபையில் வாழ்ந்த கணவன் மனைவிகள் ஆன்மீகத்தையும் தங்கள் மேலாக மதித்தார்கள். சுபைதா அம்மா வீட்டுல 300 பெண்களை குர்ஆன் ஓதுறதுக்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் 24 மணி நேரம். அந்த அம்மா எதுக்கு தெரியுமா? என் வீட்டுல 24 மணி நேரம் நான் எங்க போனாலும் குர்ஆன் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட சீதேவிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. உம்மு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு அம்மா மௌத்தா போகும்போது என்னை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் அந்த இடத்துல படுக்க வச்சாங்க. ஏம்மா அந்த இடத்துல படுக்க வைக்க? இல்ல, இப்படி ஒரு நாளை நான் சக்கராத்துடைய நாளை நான் சந்திப்பேங்கிறதுக்காக இந்த இடத்துல 4000 குர்ஆனை நான் முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டுல ஒரு இடத்துல 4000 குர்ஆனை கத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறாங்க. எனக்கும் உங்களுக்கும் என்ன வரலாறு இருக்கு? வீட்டுல என்ன வச்சிருக்கிறோம் பெருமக்களை? எத்தனை தஸ்பீக வச்சிருக்கிறோம், எத்தனை இஸ்திக்ஃபார வச்சிருக்கிறோம், எத்தனை ஸலவாத்தை வச்சிருக்கிறோம் வாழ்க்கையில். நமக்கு முன்னால் உள்ள தக்வாதாரிகள், நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வோடு இவ்வளவு பெரிய தொடர்பாக வாழ்ந்தாங்க. இறையச்சம் தக்வானா என்ன அழகா சொன்னாங்க. நீங்க தாயிமன் ஒதுவாயிருங்க, ஒதுவு கொஞ்சம் கண்டினியூவா செஞ்சிருங்க, எப்பவுமே நீங்க ஒதுவு இல்லாம இருக்காதீங்க. சரி, நான் இங்க என்ன சொல்ல வரேன்? குர்ஆன் சொல்லுது, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்கள். தக்வானா என்ன? 2 விஷயம் இருக்குதுங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒன்றுக்கு பெயர் காபிலியத், இன்னொன்றுக்கு பெயர் கபூலியத். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தக்வாவை தெரியணும்னா காபிலியத்தையும் கபூலியத்தையும் தெரியணும். காபிலியத்துனா என்ன? கொடுத்த வேலையை செய்யறதுக்கு பெயர் காபிலியத். கபூலியத்துனா என்ன? செஞ்ச வேலையை ஏத்துக்கிறதுக்கு பெயர் கபூலியத். தக்பீர் கட்டணும், ஸலாம் வாங்குற வரை தொழுதுட்டோம், இதுக்கு பேர் காபிலியத். தொழுதுட்டு அல்லாஹ் கபூல் செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் கபூல் செய்யணும். கபூலியத்தினுடைய பயம் வேண்டும். நம்மள்ட்ட கபூலியத்தினுடைய பயம் இல்ல. நம்ம ரமலான் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, நம்ம செய்யறதே பெரிய விஷயம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் குர்ஆன் ஓதுறதே பெரிய விஷயம், 1 லட்சம் தஸ்பீஹ் செய்யறதே பெரிய விஷயம், இவ்வளவு செஞ்சிட்டேன், இதே நமக்கு பிரமிப்பா இருக்குது. இனி எங்க கபூலியத்தை பத்தி பயப்பட? கபூலியத்தை பத்தி பயம் இல்லைன்னா, தக்வா இல்லைன்னா கபூலியத்து கிடைக்காதுங்க. குர்ஆனுடைய தெளிவான வார்த்தை, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். எனக்கு தக்வாவை பத்தி தந்ததனால நான் அழுத்தமா இதை பதிவு செய்யறேன். அல்லாஹ் கபூல் ஆக்கணுமேங்கிற பயம் இல்லாதவங்கள்ட்ட தக்வா வராது. தக்வா வராது. தக்வா இல்லாதவங்கள்ட்ட கபூலியத்தும் கிடைக்காது. கபூலியத்தும் கிடைக்காது. அல்லாஹ் யாரை ஏத்துக்கிடுவான், யாரை தூக்கி எறிவான் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் நல்லா தூக்கி எறிஞ்சிட்டான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதான்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயம் இருக்குது, என் ஈமான் அல்லாஹ் பிடிங்கிருவானோன்னு பயம் இருக்குதுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்ன, எங்க கண்ணுக்கு முன்னாலேயே நாங்க பார்த்தோம், தாவூசுல் மலாயிகா அப்படின்னு எங்கள பேர் வாங்கின 2000 வருஷம் அவன் சுஜூது செய்யாத இடமே கிடையாது வானத்துல. யாரு? இப்லீஸ். இப்லீஸ் அவன் சுஜூது செய்யாத இடமே கிடையாது 2000 வருஷம். எங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தினா, அல்லாஹு அக்பர், எங்களுக்கு பாடம் நடத்தினா லவ்ஹுல் மஹ்ஃபூல் விதியை பார்த்துட்டு தான் பாடமே நடத்துவாப்லையா. லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய விதி, அதை பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் பெரிய நசீபு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், எவ்வளவு பெரிய உஸ்தாதா இருந்திருப்பான். மலக்குமார்களுக்கு உஸ்தாத் அல்லாஹ் சாதாரணமான ஆளா வைப்பான்? அவ்வளவு பெரிய ஆள் இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல எழுதப்பட்டு இருக்குது, நம்ம கூட்டத்துல ஒருத்தன் வழிகட்டு போயிடுவான்னு இருக்குது அப்படின்னு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாராம் உஸ்தாத், நம்ம கூட்டத்துல ஒருத்தன் வழிகட்டு போயிடுவான்னு எதுல எழுதியிருக்கிறான்? லவ்ஹுல் மஹ்ஃபூல் விதியில. உடனே மாணவர்கள்லாம் சொன்னாங்க, உஸ்தாத் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அப்படிப்பட்ட பத்நசீபை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். உடனே யா அல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் அதை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு. இவங்க எல்லாத்தையும் யாரை விட்டுட்டான்?
அவனை விட்டுட்டான். நம்மளை எல்லாம் எல்லாம் என்ன செய்வான்? நம்மள எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம். மலக்கு இல்லையே, மனிதர்கள் தான் உயர்ந்த மலக்கு, மலக்கோட உயர்ந்தது, அதுக்கெல்லாம் உஸ்தாத். நம்மளுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவா செய்யும். ஆபத்தானது. இர்ஃபானும் இஷ்கும் இருந்தாதான் தப்பிக்க முடியும். ஆரிஃபு பில்லாவா இருக்கணும். ஆலிம் எப்பவுமே ஆபத்து தானது. இல்மு எப்பவுமே பல நேரங்கள்ல ஹிஜாபு தான். அது திறனாது இல்மு. அவ்வளவு பெரிய இடத்துல தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்ப அல்லாஹ் தாவூசுல் மலாயிகா இப்லீஸுல் லஈனா மாத்துனானோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அம்னு கிடைக்கல யா ரசூலல்லாஹ். எப்பவுமே நான் பயத்துலதான் இருக்கிறேன் என் ஈமானுக்கு. எப்போ உங்களுக்கு நான் குர்ஆன் வசனங்களை நான் கொண்டு வந்தேனோ 24 வருஷம் 23 வருஷம் நான் 24,000 தடவை உங்களுக்கு குர்ஆனுக்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் எனக்காக இறக்கினான். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. அல்லாஹ் என்ன பத்தி சொன்னான்? யார் தெரியுமா? ஜிப்ரீல். அவர் நம்முடைய கண்ணியமான தூதர், நமக்கு கட்டுப்படுபவர், நம்பிக்கைக்குரியவர், அர்ஷுடையவனான அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர். அல்லாஹ் குர்ஆன்ல எப்போ பதிவு பண்ணானோ அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் சலாமத் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு அந்த பயம்தான். யார சொல்லலாம்? யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இதுதாங்க கபூலியத்து. அல்லாஹ் யாரை எப்ப கபூல் செய்வான்னு தெரியாது, யாரை எந்த அமலை வச்சு கபூல் செய்வான்னு தெரியாது. இந்த பயம் இருந்துச்சுன்னா தக்குவா கிடைச்சிடும். நமக்கு இந்த பயம், நான் லட்சக்கணக்கா செலவு பண்ணிருக்கிறேன், நான் பள்ளிவாசல் கட்டியிருக்கேன், நான் அதை செஞ்சிருக்கேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன். நம்ம அமலை நாசமாக்குறதுக்கு இது ஒன்னே போதும். ஒருத்தன் பள்ளிவாசல் கட்டினா, ஒரு பெரிய அரசர் மஸ்ஜிது கட்டினான். அவனுக்கு என்னன்னா பிரம்மாண்டமான பள்ளியை கட்டினான். தான் பள்ளியை குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பள்ளி இடிச்சு 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 சரி பண்ணி பெருசா கட்டினா. ஆனா எவன் காசு கொடுத்தாலும் யார்ட்டையும் வாங்க மாட்டான் அரசன். என் பேர் மட்டும்தான் நிக்கணும் பள்ளியில என்று சொல்லி பிரம்மாண்டமா பள்ளியை கட்டிட்டு அந்த பள்ளிக்கு மேல அந்த அரசனுடைய பேரை எழுதிட்டான். எழுதி முடிச்சிட்டு திறப்பு விழாவுக்காக தயாரா இருக்கும்போது அவன் தூங்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு மலக்கு வானத்துல இருந்து இறங்கி வந்து அவன் பேரை அழிச்சிட்டு ஒரு பெண்ணுடைய பேரை எழுதிட்டார். யம்ஸஹு இஸ்மஹு வ யக்துபு இஸ்ம இம்ரா. அந்த பெண்ணினுடைய பெயர் உடனே திருக்கிட்டு முடிக்கிறான். அந்த பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட மாதிரி அப்படியே இருக்குது. அந்த பெண்ணை யாரும் விசாரிங்க. அந்த பெயர் உள்ள பெண்ணை விசாரிச்சு கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கடைசியில வந்து இந்த அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியமா, இந்த பள்ளிவாசல் உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு இந்த பள்ளிவாசலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? தெரியாது. நீங்க எதுவும் செலவு பண்ணியா? காசு கொடுத்தியா? இல்ல எதுவும் இல்ல. அப்ப எப்படி உன் பேர் இதுல வருது? இந்த பள்ளிக்கு நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? அந்த அம்மா சொல்லுச்சு, இப்பதான் நீங்க கேட்டவுடன் ஞாபகம் வருது. ஒரு நாள் நான் இந்த பள்ளியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கமா நான் கடந்து போனேன். அதனுடைய வேலைகள்ல ஈடுபட்டிருந்த ஒட்டகம் அது தாகத்தால் அப்படியே ஒரு மாதிரியா தன்னுடைய முகத்தை இது பூமியில போட்டு தேய்ச்சிச்சு. தண்ணி கொஞ்சம் தூரமா இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து அதனுடைய வாய்க்கு பக்கத்துல வச்சுட்டு நான் போயிட்டேன்னு சொல்லிச்சேன். இதுக்கு பேரு கபூலியத். இதுக்கு பேரு கபூலியத். பெரிய வேலையை செஞ்சாரு பேருக்காக, பெரிய வேலையை செஞ்சாரு புகழுக்காக. அந்த அம்மா செஞ்சது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்ட்ட கபூலியத்தை வாங்கிட்டு போயிட்டு பல நேரங்கள்ல நம்ம அமலை இப்படித்தான் பறி கொடுத்தாரோம், பலி கொடுத்தாரோம். பெரிய காரியத்தை தான் செய்யறோம், பலி கொடுத்தோம். வல்லதீன யூதூன மா ஆதவ குலூபுஹும் வஜிலத்துன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செய்யறதையெல்லாம் செஞ்சிட்டு இதயங்கள்ல பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், அஹ்யஷ்ரபூன ஹம்ரு வயஸ்ரிகூன், அவங்க என்ன திருடிட்டு மது குடிச்சிட்டா பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஆயிஷா, அந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் இல்ல. அவங்க தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு சதக்கா செஞ்சுட்டு பயந்துட்டு இருப்பாங்க, அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு பயப்படுவாங்களாம். நான் கேட்டேங்கிறாங்க ஆயிஷா அம்மா. நான் கேட்டேன், இந்த அமல் என்ன? நமக்கு இந்த கௌஃபு இல்லாம நம்ம நம்பிக்கையா வச்சுக்கிறான். இது ஷைத்தானுடைய வேலை. யாருடைய வேலை இது? நமக்கு நம்பிக்கை தந்துகிட்டே இருக்கிறான். நீ பெரிய ஆள்லப்பா, நீ பெரிய ஆலிம்ல, நீ பெரிய ஆபிதலா, நீ என்னைக்கு தஹஜ்ஜுதை விட்டுருக்கிற? நீ தஹஜ்ஜுதை விட்டுருக்கிறியா? எத்தனையோ பேரை பாரு, ஃபர்து கூட தொழுகாம இருக்கிறாங்க. இப்படியே நம்மை தாக்காட்டி கொண்டே இருக்கிறான்.
நம்ம அமல் மேல நம்பிக்கையை தந்துக்கிட்டே இருக்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்நாள்ல தேடி 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 கிடைச்ச ஒரு பெரிய செல்வம் என்ன தெரியுமா? ஷஹாதத்து மரணம். ஷஹாதத்து மரணம். உமர் ரலியல்லாஹு அப்படியே வெட்டுப்பட்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பக்கத்துல நின்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சஹாபியா இருந்தீங்க, நீங்க நேர்மையான ஆட்சியாளரா இருந்தீங்க, நீங்க அப்படி இருந்தீங்க, இப்படி இதை பூரா நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் வாழ்நாள்ல செய்த எதுவும் எனக்கு சாதகமும் பாதகமும் வேண்டாம், என்னை தூக்கி தரையில மண் தரையில என்ன படுக்க போடுங்க என்று சொல்லி படுக்க போட்டு சொன்னாங்க, ரப்பு என்னை மன்னிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அமலையெல்லாம் பெருசா நம்பிக்கை வைக்கல, என் அமலையெல்லாம் நான் பெருசா நம்பல. அவங்க செஞ்ச அமல் எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாங்க. வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம செஞ்ச அமல்களை கபூலியத்தாக ஆக்கணுங்கிற காபிலியத்தில் ஒண்ணு இருக்குது. நாம செய்யறது சரியா செய்யணும், செஞ்சு முடிச்சிட்டு ரப்புட்ட கபூலியத்தை நம்ம பயந்து கேட்டுட்டு இருக்கணும். அப்படி இருந்தா இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், பயப்படுறவங்களுக்கு தான் கபூலியத்து கிடைக்கும். அல்லாஹ் சொன்னான், பயப்படுறவங்களுக்கு தான் கபூலியத்து கிடைக்கும். அல்லாஹ் கபூலியத்தாக ஆக்கிட்டாங்கிறதுக்கு அடையாளத்தை பாருங்க. ஹஜ்ஜில ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா கட்டும் போதே இப்படிதான் கேட்டாங்க. காபத்துல்லாஹ்வை கட்டும் போதே அதை கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் நீ கபூல் ஆக்கணும். அதனால தான் எல்லா அமல்லையுமே தொழுகையை முடிச்சிட்டு சதக்காவை முடிச்சிட்டு அமலை முடிச்சிட்டு தான் நம்ம எதை கேட்போம், யா அல்லாஹ் ஏத்துக்கன்னு கேட்போம். ஆனா ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் பாருங்க, கபூலியத்து துவா எப்ப செய்வோம்? கபூலியத்து துவா எப்ப செய்வோம்? அமல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால செய்வோம், அப்படித்தானே? ஹஜ்ஜினுடைய நியத் என்ன? உம்ராவுடைய நியத் என்ன? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லி வ தகப்பல்ஹு மின்னி. ஃபயஸ்ஸிர்ஹு லி, யா அல்லாஹ் ஹஜ் செய்ய நாடி இருக்கிறேன், எனக்கு அதை லேசாக்கி எனக்கு கபூலாக்கு. குர்பானி கொடுக்கிறோம், குர்பானிக்கு முன்னாலே என்ன செய்ய? தகப்பல் மின்னி கமா தகப்பல்த மின் கலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ் நீ கபூல் செய், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கபூல் செஞ்ச மாதிரி நீ கபூல் செய். இதற்கு பெயர் வாழ்க்கையில் இறையச்சம் தக்வா என்பது அது கபூலியத்தை சார்ந்தது. அந்த பயம் இருக்குமானால் வாழ்க்கையில் அல்லாஹ் யாரை எந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான், எந்த இடத்துல இருந்து யார் அல்லாஹ் கபூல் செய்வான், எந்த இடத்துல இருந்து அல்லாஹ் யாரை எடுத்துட்டு வருவான் நினைச்சே பார்க்க முடியாது பெருமக்களே. புகாரி ஷரீஃப்ங்கிற ஒரு கிதாபு, புகாரி எங்க பிறந்தார்? இமாம் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எங்க பிறந்தாரு? அரபு நாட்டிலையா? அரபு நாட்டில பிறந்தவர் அல்ல, அவர் பிறந்தது ரஷ்யால. ரஷ்யாவில் பிறந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹு அல்லாஹ் கபூலாக்கினான், அல்லாஹ் கபூலாக்கினான். அவர் கிதாபு கபூலாச்சு. 6000 சொச்ச ஹதீஸ் புகாரில எவ்வளவு ஹதீஸ்? 6000 சொச்ச ஹதீஸ் இருக்கிற அந்த கிதாபை எழுதி கொண்டு வந்து சமூகத்துக்கு அர்ப்பணிச்சாரு. அந்த கிதாபு கபூலானதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வரலாற்றில் எழுதுவாங்க, 6 லட்சம் தங்க காசுகளை வச்சுட்டு கப்பல்ல பயணம் செஞ்சாங்களாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் பேச்சு கொடுத்தான். அவன்கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குதுன்னா சொல்லிட்டான். அவன் திருடன், திருடங்கிற எண்ணத்துல இருக்கிறான். கப்பல் நடுவுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் போட்டான், என் பணத்தை காணோம், என் பணத்தை காணோம். உடனே எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பணமா வச்சிருந்த, எந்த பையில வச்சிருந்த எல்லாத்தையும் கேட்கும் போது அவன் சொன்னா, அவனை முதல்ல பார்த்து வச்சுட்டான், அந்த அடையாளத்தை எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டான். சொல்லிட்டான். தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாத்தையும் அவங்களுடைய இதெல்லாம் செக் பண்றாங்க, காணோம் காணோம். கப்பல் முழுக்க சோதனை போட்டாச்சு, அந்த பையையும் காணோம், பணத்தையும் காணோம். இந்த திருடனுக்கு பெரிய குழப்பம். நம்ம தானே பார்த்தோம், கண்ணுக்கு முன்னால காட்டினாரு. பயணத்தை விட்டு இறங்கி போகும்போது இவனா போய் சரண்டர் ஆகி, நான் திருடன் தான், திருடனுங்கிற எண்ணத்துலதான் உங்கள்கிட்ட அப்படி செஞ்சேன். 6 லட்சம் தங்க காசு எல்லாம் வச்சிருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா, நான் கடலை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. கடலை தூக்கி போட்டேன், ஏன்? அதுக்கு என்ன காரணம் சொன்னா தெரியுமா? நீ பொய் சொல்லி என் மேல இட்டு கட்டுற, ஆனா அதை உண்மை மக்கள் நம்பிட்டாங்கன்னா என் மேல அந்த பழி விழுந்துரும்.
நான் விலமதிக்க முடியாத 6000 ஹதீசுகளை நான் ரசூலுடைய ஹதீஸை தொகுத்து வச்சிருக்கிறேன். அந்த படி விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா 6000 ஹதீசுகளும் என்ன செஞ்ச சமுதாயத்துல கேள்விக்குறியாயிடும். அந்த அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சதுனால தான் இன்னைக்கு பாருங்க, அசஹுல் குத்துபி வாத கிதாப் இல்ல, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு பின்னால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய கிதாப் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுது. அந்த கபூலியத் எப்படி கிடைச்சிச்சு? அந்த மக்பூலியத் எப்படி கிடைச்சிச்சு? தக்வா தாங்க, தக்வா தான். கபூலியத்தினுடைய பயம் இருக்கணும். அல்லாஹ் என் ஹதீஸ கபூல் செய்யணுமே, அல்லாஹ் என்னை ஏத்துக்கணுமே. அமலுக்கு பின்னால் இந்த கவலை இருப்பதற்கு பெயர் கபூலியத். ரொம்ப கவலைப்பட்டு ஒரு நாள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கவாசியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொர்க்கவாசியா? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு நான் சொர்க்கவாசி. நீ சொர்க்கவாசி தான் பிலால், ஏன் இங்க? அதற்கு நான் சாட்சினாங்க. யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, எப்பொழுதுமே தன்னை பத்தி யோசிச்சு வெளிப்பட்ட வார்த்தை அது. எவ்வளவு பெரிய முஅத்தினா இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எங்க அங்கீகரிப்பான்னு தெரியாது. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் போது பக்கத்துல ஒரு டெண்டுல காஃபிர்களுடைய ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பாங்கு சொன்னார். அவர் கேலிக்காக சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாங்கையும் கேட்டாங்க. அவர் சொல்ற பாங்கையும் கேட்கறாங்க, இதையும் கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குரலும் நல்ல இருக்குது, யாரும் பார்த்து கூட்டுவாங்க அப்படின்னாங்க. அவர் காஃபிரு, கேலி பண்றாரு. அவர் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தின உடனே, பாங்கு அழகாக இருக்குது, கொஞ்சம் தக்வாவோடு இருந்தா நல்லா இருக்கும், களிமா சொல்லுங்கள்னாரு. அவர் சொன்னா இல்ல அதெல்லாம் இல்ல, சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில இருந்து அப்படியே கையை வச்சு நெஞ்சு வரை இப்படி தடவினார்கள். அடுத்த நிமிஷம் என் நாவு களிமா சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இப்ப சொல்லுங்க பாங்குன்னாங்க. பாங்கு சொன்னாரு. அன்றைக்கு ஆரம்பித்தேன். 50 வருஷமாக மக்காவினுடைய முஅத்தினாக இருந்து மௌத்தானாங்க. அபூ மஹ்சூரா ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு பெயர் கபூலியத். அல்லாஹ் எந்த கூடாரத்திலிருந்து அல்லாஹ் யாரை எடுப்பான் யாருக்கும் தெரியாது. யார கபூல் செய்வான், யார தூக்கி எறிவான் யாருக்கு தெரியும்? இந்த பயம் வேண்டும் நமக்கு. அமல் செஞ்சிட்டேங்கிற தன்னிறைவு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில இந்த பயம் இருந்தால் மட்டும்தான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கவாசியா, என்ன எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? நீங்க சொர்க்கவாசினா? யா ரசூலல்லாஹ், முன்னால நான் போகணும், எல்லாரை விட முன்னால சொர்க்கத்துக்கு போகணும். போவீங்க, எல்லாரை விட முன்னால போவீங்க, எல்லா சஹாபிகளை விட முன்னால போவீங்க, எல்லா நபிமார்களை விட போகணும். நாங்க மிக்க மேலான பெருமக்களே, அப்படிப்பட்ட தக்வாவை, இறை அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுப்பதுதான் இந்த கபூலியத்துங்கிற உணர்வு. முதல்ல இந்த உணர்வு வரணும். நான் செய்யற இந்த கொஞ்சம் அமல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏத்துக்கறணுமேங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்தால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த தக்வா என்ற இறை அச்சத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட முத்தகீன்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் சஹாபிகள் பெரிய அளவில் பாடுபட்டார்கள். அதற்காக பயிற்சி எடுத்தார்கள். அந்த தக்வா யாரிடத்தில் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், யாரிடத்தில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். லிகுல்லி ஷைஇன் மஅதின், உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் தேடி எடுக்கிற ஒரு சுரங்கம் உண்டு. வ மஅதினு தக்வா குலூபுல் ஆரிஃபீன், தக்வாங்கிற சுரங்கத்தில் நீங்க இறங்கி அதை எடுக்கணும் சொன்னா அது ஆரிஃபின்களான, அல்லாஹுவை அறிந்து தெரிந்து அல்லாஹுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, ரப்புடைய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு தான் பெருமக்களே நமக்கு தக்வாவுக்கான பயிற்சியையும் பாடத்தையும் தரும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி முழுமையாக அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும், சாலிஹீன்களுடைய நல்ல தொடர்பையும், ஷேகுமார்களுடைய நல்ல வழிகாட்டுதல்களையும், அவர்களோடு இருந்து தக்வாவை பயிற்சி பெற்று கற்றுக்கொள்ளுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் தந்து முத்தகீன்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு நாம்